இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. நடத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவரே தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படும் ஆண்டவரே உமது ஞானத்தை பொழுதல் by the cast every unclean spirit, Father, mighty name of Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் மேலும் எங்கள் ஒளிரும் கண்களும் காதுகளும் திறக்கப்படும் ஆண்டவரே எங்களோட உறவாடும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. வாரும் தூய் ஆவியானவரே ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 75வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். 75வது அதிகாரத்தில் 2வது வசனம் எடுத்து வாசித்தேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் இன்னைக்கு தியானிக்க அழைக்கின்றார். திருப்பாடல் 75வது அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிங்களா? நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரின் வேலை, தகுந்த வேலையை அவர் தேர்ந்தெடுத்து அவரு தீர்ப்பளிப்பார். அந்த வேலைக்காக காத்து நிக்க நம்ம தயாரா? ஆண்டவரின் அந்த வேலை, பல நேரத்துல ஆண்டவரும் வேலைக்காக காத்து நிற்பதற்கு பதிலா நம்ம வேலைக்கு கடவுள் நம்ம நேரத்துக்கு, நம்ம எதிர்பார்க்கின்ற நேரத்திற்கு கடவுள் சாய்க்கணும். அது அந்த நேரத்துல கடவுள் செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புகின்றோம். ஆனா கடவுள் ஏன் அந்த மாதிரி விருப்பம் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம கடவுளை சரியா புரிஞ்சுக்கல. கடவுளை சரியா புரிஞ்சுக்காததுனாலதான் இந்த மாதிரி சில விருப்பங்கள் நமக்குள்ள வைத்திருக்கு. சபையுரையாளர் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 1வது வசனம். ஆண்டவரன் நேரத்தில் நம்பிக்கை வைக்கின்றவர்கள்லாம் உண்மையான நம்பிக்கை இருக்கின்றவர்கள். வாசிக்கிறீங்களா? சபையுரையாளர் 3வது அதிகாரத்துல 1லிருந்து 8 வரைக்குமே வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாய் இருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாது இருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ அது பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், கொல்வதற்கு ஒரு காலம் கூட போட்டு. அது மனுஷனை கொல்றதை பத்தி கிடையாது, மிருகத்தை அந்த காலகட்டத்துல வேட்டையாடுவதை பற்றி. அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இப்போ ஒரு 1வது கிளாஸ்ல இருக்கிற படிக்கிற பையனுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போனா அங்க நிறைய விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு MGM டிசி வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? இன்னும் வளர்ந்தானா நமக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் ஏறி நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், இன்னும் வளரணும். நம்ம இருக்கிற நிலையில நமக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் கிடையாது, வளரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதே நீங்க நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம காலேஜுக்கு போனா, ஸ்கூல்ல இருக்கிறவங்க காலேஜுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுப்பாங்க.
காலேஜுக்கு போனா நல்லா இருக்கும், நிறைய சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ம்? நமக்கு ஒரு திருப்தி இல்லை. எல்லாத்துக்கும் ஆனா ஒரு காலம் இருக்கின்றது. அதுக்கு நம்ம ஒரு ஆயத்தமா இருக்கின்றோமா? 18 வயசு ஆனாதான் ஒரு லைசன்ஸ் எல்லாம் நமக்கு தருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கின்றது. ஒரு 9 மாசம் ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு. நமக்கு நம்ம விருப்பமா இருந்ததுன்னா 1 மாசம் இல்ல, 9 மாசம் இல்ல, 1 மாசம் கிடையாது, ஒரு நாள்லயே வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே. குழந்தை டக்குன்னு வளர்ந்தா நல்லா இருக்குமே. 1வது கிளாஸ்ல இருக்கு, நம்ம டக்குன்னு 12ஆம் கிளாஸுக்கு போனா நல்லா இருக்குமே. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ, ரெண்டு 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. ஆண்டவரின் கண்ணிலையில ஒரு நாள் அப்படின்றது 1000 வருடத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம். ஆண்டவரோட வாக்குத்தத்தத்துக்கு அவர் வந்து ரொம்ப தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம அழியக்கூடாதுன்றதுக்காக, நம்ம வளர்ச்சிக்காக, நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வரணும்ன்றதுக்காக, ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்ம மாறணுன்றதுக்காக ஆண்டவர் வந்து காத்து நிற்கின்றார். 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 8, 9 ரெண்டுமே வாசி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார். ஆமேன். இந்த கால தாமதம் நம்ம கண்ணுக்கு கால தாமதம் மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அதை நம்ம நல்லதுக்காக அனுமதிக்கின்றார், நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அது ஒரு சோதனை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. விடுதலை பயண நூல் 32வது அதிகாரம் 1வது வசனம். அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, மோசே மலை மேல போய் ஆண்டவரோட உறவாட சென்றிருக்கின்றார். அப்போ என்ன நடக்குது? இந்த மக்கள் வந்து பொறுமை இல்லை. பொறுமை இழந்ததுனால பழைய வாழ்க்கை, பழைய பாவத்திற்கு அவங்க செல்கின்றார்கள். கடவுளுக்கு எதிராக சிலை வழிபாடுக்கு செல்கின்றார்கள். கடவுளை கோபப்படுத்துகின்றார்கள். விடுதலை பயண நூல் 32வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மலை நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எய்த்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆமேன். அவங்க கடவுளை விட்டு உடனடியாக விலகி செஞ்சுட்டாங்க. ஆன்மீக வளர்ச்சி இல்லாத ஒரு அடையாளம் அது. இப்பதான் எகிப்து தேசத்துல இப்பதான் வெளில வந்திருக்கணும். ஆண்டவர் பல அதிசயங்கள்லாம் காட்டினதுக்கு அப்புறம் கூட கடவுளை டக்குன்னு வெளில போயிட்டாங்க. சில சோதனைகள் வந்தவுடன், அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கல அப்படின்றவுடன் கொஞ்சம் தாமதம் தான் நமக்கு போதும். சின்ன தாமதம் இருந்தா உடனே நம்ம சோர்வடைஞ்சிடணும். கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும். நம்ம தான் சரியா புரிஞ்சுக்கலையோ. அவரு திட்டத்தை நம்பிக்கை வைங்க, அவரை சிக்கன பிடித்துக்கொள். அதெல்லாம் வந்து விபிலியத்துல போட்டிருக்கும். நம்ம உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வுகள், உறவோ ஆண்டவரோட ஒரு உறவுக்கு வரணும். உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு, உறவு, கடவுளோட அந்த உறவுக்கு வரணும். உணர்ச்சிகளை நம்ம வந்து வழி நடத்தக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு புரிதல் கொடுத்த புரிதலுக்கு அடிப்படையில நம்ம வாழணும். நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நம்ம கடவுளை விட்டு விலகி செல்லக்கூடாது. இணை சட்ட நூல் 10வது அதிகாரத்தில் 20வது வசனம், ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ன்ற விதத்துல நம்ம உணர்ச்சிகளை அப்பாற்பட்டு நம்ம வந்து அவரோட இணைந்து இருக்கணும். அவருக்கு தெரியும், அவரோட அவரோட அறிவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும். வாசிக்கிறீங்களா? இணை சட்ட நூல் 10:20. உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரையே பற்றி கொள்ளுங்கள், அவர் பெயராலே ஆணையிடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளுங்கள். நம்ம அவரை பற்றி கொள்கின்றோமா? எல்லா சூழ்நிலையிலும் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம சோர்வு அடைஞ்சிடணும்.
அதை பற்றி கொள்கின்றதன் அடையாளம் கிடையாது. அவரோட இரண்டாவது விஷயம் அப்படின்றது, முதல்ல விஷயம் ஆண்டவரோட நேரம் அப்படின்றது பெர்ஃபெக்டானது, நிறைவான ஒரு நேரம். அது தப்பி போகாது. முதல் விஷயம்ன்றது இதுதான், கரெக்டான ஒரு நேரம். அது காலம் தாமதம் மாதிரி நமக்கு தோணும், நம்ம உணர்வுல அது மாதிரி தோணும், ஆனா அது கரெக்டான நேரம். நம்ம திட்டத்தை விட அவரோட திட்டத்தை நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம திட்டத்தை விட அவரோட திட்டத்தை நம்பிக்கை வைக்கணும். நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தில் 21வது வசனம். நீதிமொழிகள் 19ல 21 வாசிக்கிறீங்களா? மனிதர் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். ஆமேன். ஆண்டவரின் திட்டமே நிலைத்து நிற்கும். நம்ம பல திட்டங்கள் போடுவோம், ஆனா என்னைக்குமே நம்ம ஆண்டவரே என் திருமணம் அல்ல உங்க திருமணமே நிறைவேறட்டும். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம்? அந்த மாதிரி ஜெபிக்கின்றோம் வெள்ள விட்டு என்ன இயேசு ஆண்டவர் அந்த மாதிரி ஜெபிச்சார். நமக்கு நம்ம அறிவுக்கு எட்டுவதை விட அப்பாற்பட்ட விஷயங்கள் கடவுள் பார்க்கிறாரு. இது அன்றாட நாள் ஆண்டவருக்கு முழுமையாக இந்த சூழ்நிலையை பத்தி அவருக்கு தான் தெரியும். நம்ம சிந்தனையும் அவர் சிந்தனையும் வேற வேறு. ஏசாயா 55வது அதிகாரத்துல 8, 9 வழி தவறி போற மாதிரி இருக்கும், சூழ்நிலை எல்லாம் மோசமா போற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் கரெக்ட். ஏசாயா 55வது அதிகாரத்துல என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமேன். ஆமீன். ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சின்ன கம்பெனியில வேலை கிடைச்சது. அந்த வேலை என்ன நடந்தது, ஒரு 2 மாசத்துலயே வேலை போயிடுச்சு. ரொம்ப சோர்வடைஞ்சு வைக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் கிருபையில இன்னொரு வேலை கிடைச்சிச்சு. அது நல்ல ஒரு கம்பெனியில விப்ரோல வேலை கிடைச்சது. அப்ப நம்ம சிந்தனை என்ன? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆண்டவரே அந்த கம்பெனியில வேலை கிடைக்கிறதுக்கு பதிலாக நேரடியா இந்த விப்ரோல கம்பெனியில வேலை செய்யறேன், அந்த கம்பெனியில நேரடியா கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. நம்ம குறுகிய அறிவை வைத்து நம்ம சிந்தனையோ வேற, அவர் சிந்தனையோ வேற. அவர் சொல்ற ரொம்ப தெளிவா அற்புதமா ஒரு பதில் கொடுத்தார். நீ அந்த 2 மாசம் அந்த கம்பெனியில வேலை செஞ்ச, கிடைச்ச உனக்கு பயிற்சி, அந்த பயிற்சி இருந்ததுனால மட்டும்தான் நீ இந்த கம்பெனியில உனக்கு வேலை கிடைச்சது அப்படின்ட்டு. எல்லாமே நம்ம நினைப்போம் இதுதான் கரெக்ட், நேரடியா கிடைச்சிடணும் எல்லாமே, நம்ம விருப்பப்படுற மாதிரி ஒரு 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 என்ன சொன்னா கொஞ்சம் கூட கஷ்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். அப்படி இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எந்த விதத்துல நம்ம வாழ்க்கையில எல்லாம் நம்ம நன்மைக்காக மாற்றும். அவர் சிந்தனை வேற, நம்ம சிந்தனையும் கொஞ்சம் அவர் சிந்தனையும் நம்ம சிந்தனையும் கொஞ்சம் தூரம் தான் வித்தியாசம், கிடையாது, ரொம்ப தூரம் வித்தியாசம். அவருக்கு தெரியும் அவர் நிறைவான திட்டம் வைத்திருக்கின்றார். நம்புங்க, மனம் தளராதீர்கள். அப்ப நம்ம எப்படி சிந்திக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே பதில் தாரும் அப்படின்றதுக்கு பதிலா என்னோட ஜெபம், என்னோட திட்டமும் உங்க திட்டமும் ஒன்றா வருவதற்காக உங்க திட்டத்துக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கின்ற மனிதனா என்ன மாற்ற மாட்டேன். நான் ஆசைப்படுறது எனக்கு தாங்கன்றது பதிலா என் இதயத்தை மாற்றும். நீங்க எதை தர போறீங்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு விதத்திற்கு என் இதயத்தை மாற்றும் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம். நீங்க ஆசைப்படுவதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுவதற்கு என் இதயத்தை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம அதுக்காக காத்து நிற்கின்ற ஒரு வழியில் நேரத்தில் நம்ம விசுவாசத்தில் ஆழப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்ம ஆண்டவரின் சாயலில் மாற்றப்படுகின்றோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 3, 4 எடுத்து வாசித்துப்பாங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம். அதுல ரொம்ப தெளிவாக நமக்குள்ள நடக்கின்ற இந்த துன்பங்கள் வழியாக, இந்த வேதனைகள் வழியாக, இந்த நஷ்டங்கள் வழியாக நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா?
அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். ஆமே. அந்த ஜெபம் தான் அவருக்கு பிடிக்கும். உங்க நேரத்துக்காக காத்து நிற்கின்ற நபராக மாற்றம் ஆண்டவரே, நமக்குள்ள அந்த மாற்றங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்ரஹாம் சாரா காத்து நிற்பதற்காக தயாராகிறாங்க. மேலான ஆசீர்வாதங்கள் ஐசக்கு மட்டும் கிடைச்சது இல்லை, ஆசீர்வாதம் கடவுளோட இருக்கின்ற உறவு ஆசீர்வாதம். யோசேப்பு பல வருடங்கள் அவர் திட்டம் நிறைவேறுவதற்கு 17வது வயசுல விற்கப்படுகின்றார். 30வது வயசுல அவருக்கு அந்த பதவி கிடைக்குது. தாவீதுக்கு பல விதமான பல வருடங்கள் 10-15 வருஷம் அவர் வந்து காத்து நிற்கின்றார் அரசராக அவர் பதவி ஏற்பது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய விரும்புகின்றார். நீங்க காத்து நிற்க தயாரா? காத்து நிற்க தயாரா? நீங்க விட்டு கொடுக்க தயாரா? நம்ம நேரம், நான் இந்த நேரத்துல இது செய்யணும் ஆண்டவரே, இந்த நேரத்துல இது செய்யணும், கடவுளுக்கு திட்டத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அவர் திட்டத்திற்காக காத்து நிற்க தயாரா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி தான். ஆண்டவர் கேட்கிற கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி தான். ஆனா பல நேரத்துல நம்ம காத்து நிற்க தயாராக இல்லை. எப்படி பொன் நெருப்பில் தூய்மைப்படுத்தப்படுகின்றது, அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து நமக்கு மேல நம்ம சில நேரத்துல நம்ம மேல நம்பிக்கை இருக்கும். அந்த காத்து நிற்கின்ற நேரத்துல நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்து விடுவார். தம்பி, அவன் மேல நம்பிக்கை வைக்காத, நான் தான் உனக்கு இந்த திறன் தந்தேன், நான் தான் உனக்கு இந்த புரிதலை தந்திருக்கிறேன், நான் தான் உனக்கு அந்த சக்தியை தந்திருக்கின்றேன், என் மேல நம்பிக்கை வைக்க. சில பேர் வந்து மற்றவர்கள் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கடவுள் எல்லா நம்பிக்கையும் கடவுள் மேல முழுமையாக வருவதற்காக அந்த காத்து நிற்கின்ற காலம் நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றது. எரேமியாவின் புத்தகத்துல 17வது அதிகாரம், எரேமியா 17ல 8வது வசனம் எடுத்து வாசிப்பார். அந்த வேறு மரம், அந்த வேறு தண்ணியை தேடி, அந்த வேறு வந்து அந்த காலத்துல வந்து இன்னும் தேடி போகுமா தண்ணியை தேடி. அந்த மாதிரி ஆண்டவரை தேடி செல்லும் போது நமக்குள்ள ஆழமான மாற்றங்கள் கடவுள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எரேமியாவின் புத்தகம் 17ல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வளர்ச்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த 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 பொறுமையுடன் காத்து நிற்பது அவரோட திட்டத்தின் ஒரு பகுதி. அது வழியாக மேலான விஷயங்கள் என்னோட வாழ்க்கையிலன்றது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்தவர்கள் ஒருத்தர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரோட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அவர் இப்ப என்னோட வேலை செய்து கொண்டிருக்கின்றவர். அவர் என் கூட வேலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து சின்ன ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து செய்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் காசை வந்து வட்டிக்காக விடுவார். வட்டிக்கு விடுற பழக்கம் இருக்கு. அப்ப என்ன ஆச்சு, கொரோனா நேரத்துல அவருக்கு இந்த காசு என்ன சொன்னோம்னா, இந்த காசு யாரு, இந்த ஹிந்திக்காரங்க, நார்த் இந்தியால இருந்து வரவங்களுக்கு அவர் வட்டி கொடுப்பாரு காசு. அப்ப என்ன நடந்துச்சு, காசு தர முடியல, அவங்களால வேலை இல்லை, காசு திரும்ப தர முடியல. அந்த நேரத்துல வந்து கொஞ்சமா தான் காசு வாங்கிட்டு இருந்தாரு, சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர். இந்த மாதிரி காசு எல்லாம் மாட்டிக்கிட்ட உடனே வந்து அவரு நொறுங்கிட்டார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்து அழுகுறாரு, என்ன ஆண்டவரே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த காசை விட்டுரு, திரும்ப கேட்காத. ஆச்சரியத்துக்கு வருகின்றார், விட்டு கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் இந்த ஒரு மேலான ஒரு வேலை, அவர் எதிர்பார்ப்பதை விட அதிகமான ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட அவரா சொன்ன ஒரு சாட்சி, நான் கொடுத்த வழிநடத்தலும் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவரா சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, நான் விட்டு கொடுக்கின்ற, நான் பொறுமையாக கடவுளுக்காக காத்து இருந்ததுனால, அவரோட நேரத்திற்காக காத்திருந்ததுனால, அவருக்கு செவி சாய்த்ததுனால, அவருக்கு கீழ்ப்படைந்ததுனால
நான் விருப்பப்படுற மாதிரி இந்த காசும் கிடைக்கணும், எனக்கு அப்படியும் நடக்கணும். நம்ம பிடிவாத குணத்தில் நம்ம செயல்படுவது போது கடவுள் திட்டம் நிறைவேறாது. அவர் விட்டு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த காசு எனக்கு வேணாம், அவங்க திரும்ப தர முடியும்னா தரட்டும், இல்லைன்னா வேணாம், நான் கேட்க மாட்டேன். அதை விட்டு கொடுக்கின்றார். அவருக்குள்ள அந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மைக்காக கடவுள் காத்து. திருப்பாடல் 27வது அதிகாரம் 14வது வசனம். காத்து நெல்லுங்கள், ஆண்டவர் நேரத்திற்காக காத்து நெல்லுங்கள். அதுல நம்ம சக்திப்படுத்தப்படுகின்றோம். வாசிக்கிறீங்களா? 27:14. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் நமக்கு அந்த காத்து நிற்பதன் வழியாக ஒரு வலிமையை தருகின்றார். ஆண்டவர் வர சூழ்நிலையை, ஆண்டவர் வருகின்ற சூழ்நிலைகளை நேரிடுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எபேசியர் 3வது அதிகாரத்துல 20வது வசனம். எபேசியர் 3:20. இது வரைக்கும் ஆனா அவருக்கு அந்த காசு திரும்பி தரல, திரும்ப அவருக்கு கிடைக்கல. ஆனா அதை விட மிகுதியான அதிகமான ஆசீர்வாதங்கள் அவர் பெற்றார். எபேசியர் 3:20. அதுதான் அவர் வாழ்க்கையெல்லாம் நடந்த ஒரு விஷயம். பாசிக்கிறீங்களா? நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாக. ஆமேன். நீங்க காத்து நிற்கின்ற நேரத்தில் ஆண்டவரை தேடுங்க. காத்து நிற்கின்ற நேரத்தில் இன்னும் உங்களை நெருக்கமா வரணும் ஆண்டவரை நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் அவரு அந்த நேரத்தை அவர் வெளிப்படுத்துவார். அந்த அந்த என்ன சொன்னா முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வாங்க. திருப்பாடல் 37:7வது வசனம். அவரோட சந்நிதியில் காத்து நில்லுங்க. அவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து காத்து நில்லுங்க. திருப்பாடல் 37:7வது வசனம். வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. ஆமேன். ஆமேன். ஒரு நபர் சிந்திக்கிறது என்னன்னா, நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருப்பேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு நபர் சிந்திக்கின்ற விஷயம், இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி. காத்து நிற்பது அப்படின்றது ஹபக்கூக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. அது உறுதியாக வரும், வராம இருக்காது, உறுதியாக வரும். எவ்வளவு நாள் நான் காத்து நிற்பேன் அப்படின்றது ஒரு பாசிவான வெயிட்டிங் கிடையாது. பாசிவ்னா இது ஒரு கோழைகள் செய்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு பாசிவான ஒரு வெயிட்டிங் கிடையாது, ஒரு கோழைகள் செய்கின்ற ஒரு விஷயம் கிடையாது, கையால் செய்யற ஒரு விஷயம் கிடையாது. இந்த நேரத்துக்கு காத்து நிற்கின்ற ஒரு நேரம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி எரேமியா 17:8 என்ன போட்டுருக்கு, நம்ம வேறு எடுத்து கொண்டு இருக்கின்றோம், ஆண்டவரோட இருக்கின்ற அந்த உறவுல ஆழப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹபக்கூக் 2:3 வாசிக்கிறீங்களா? குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலமும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வழுவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திடு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. ஆமேன். அல்லேலூயா. அந்த காத்து நிற்கின்ற நேரத்தில் நமக்கு ஒரு நிறைவு அப்படின்றதுனா என்ன? இருக்கிற விஷயங்கள்ல ஒரு சந்தோஷத்தை அது ஆண்டவர் இருக்கிற விஷயத்துல நன்றி செலுத்துகின்ற ஒரு நிறைவு தருகின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வருவார். ஆண்டவர் அவர் காத்து நிற்கின்றது அப்படின்னு சொன்னா அவர் டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். நான் தரமாட்டேன் அப்படின்றது கிடையாது, தரமாட்டேன் அப்படின்றது கிடையாது. இதை விட மேலான ஆசீர்வாதங்கள் எப்படி என்னோட நண்பர் சொன்ன அவரு சின்ன விஷயங்களை விட்டு அவரு பெரிய விஷயங்களை அவர் தருகின்றார். திருப்பாடல் 84:11வது வசனம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்ற வாக்குத்தத்தம். ஒரு நல்ல விஷயமும் ஆண்டவர் தராம இருக்க மாட்டார்.
திருப்பாடல் 84:11 வசனம். சில கதவுகள் ஏனெனில் அடைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது கடவுள் நம்மளை பாதுகாக்கின்றார் அப்படின்றது யோசிக்க. கடவுள் கைவிட்டுட்டாருன்னு யோசிக்க. திருப்பாடல் 84:11 வசனம். ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். ஆமேன். ஆமீன். அப்போ மாசற்றவர்களாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் நம்ம அது நோக்கமா வச்சா போதும். ஆண்டவர் ஏற்றபடியாக பிள்ளைகளாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நான் பார்க்கின்ற பார்வையில், பேசுகின்ற பேச்சில், என் சிந்தனையில், என் உள்ளத்தில், என் செயல்களில் எல்லாத்தையும் இந்த மாசற்றவராக இருக்கின்றேனா அது மட்டும் நீங்க யோசிச்சா போதும். அவர் ராஜ்யம் நீதியும் தேடுவது இவை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமாக மிகுதியாக பெறுவீர்கள். என்ன பெறுவேன்றது மட்டும் சிந்திக்காம ஆண்டவருக்கு என்ன ஏற்றபடியா நான் வாழ்கின்றேனா அதை மட்டும் சிந்தித்தா போதும். அது மட்டும் சிந்தித்தா போதும். அடைந்திருக்கின்ற கதவுகள் உங்களுக்கு அது பாதுகாப்பான. என் வீட்டுல சின்ன பசங்க 2-3 பசங்க இருக்காங்க. இப்ப இந்த கதவை சாத்திடுவோம். பசங்க இந்த சின்ன குழந்தைங்க வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி கதவை சாத்திடுவோம். அது அவங்களுக்கு அவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு பாதுகாப்புன்னு அவங்களுக்கு தெரியல. அது மாதிரிதான் பல நேரத்துல சில தடைகள், சில பிரச்சனைகள் வரும்போது அது நமக்கு பல நேரத்துல பாதுகாப்பு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைங்க ஆண்டவர் சொல்றேன். இப்போ ஒருத்தர் இந்த துணியில அழகா இந்த நீடுல வச்சு ஒரு நல்ல புகைப்படத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு படத்தை வரைஞ்சிட்டு இருக்கோம். இது மேலோட்டமா நமக்கு பார்க்கும்போது நமக்கு அழகா இருக்கும். அது பின்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னா சும்மா நூல் மட்டும் தான் தெரியும். நம்ம வாழ்க்கை வரலாறை ஆண்டவர் கரத்தில் அவர் வைத்திருக்கின்றார். நம்பிக்கை அவ்வளவுதான். ஆண்டவர் கேட்கிற ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் வார்த்தை எடுங்க. இது நடைமுறை வாழ்க்கையில் நம்பிக்கை எப்படி வைப்பது? வார்த்தை எடுங்க. நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை எடுங்க. அதை எழுதி வைங்க. என் வீட்டுல பாத்தீங்கன்னா பல இடத்துல ஆண்டவர் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. பாடல்களை, நம்பிக்கை தருகின்ற பாடல்களை பாடுங்க. உங்க இதயத்தை அது மாற்றும். இந்த மாதிரி சில கஷ்டங்கள், வேதனைகளை மற்றவங்களுக்கு ஆண்டவரை தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளு. அவங்க விசுவாசத்தை, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் செய்த விஷயங்கள் உங்களுக்கு வழியாக உங்களுக்கு ஒரு விசுவாச திடப்படும். ஒரு பிரெக்னென்டான ஒரு பெண்மணி எப்படி வெயிட் பண்றாங்க 9 மாதத்தில். ஆண்டவர் அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் விசுவாசத்தை. அது மாதிரி தயார்படும். எப்படி மாதாமாவும் சீடர்களும் பெந்தகோஸ்தா தினத்திற்காக காத்து நின்றார்கள், அது மாதிரி காத்து நிற்க ஆண்டவர் அழைக்கின்றார். கடந்த காலத்தில் ஆண்டவரின் நேரம் எப்படி அற்புதமா நடந்தது அப்படின்ட்டு சிந்தித்து பாருங்க. அவர் நேரம் கரெக்டா இருந்தது. பல நேரத்துல காத்து நிற்கும் போது அப்படின்றது முட்டாத்தனமா தோணும். உலக சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஆண்டவரோட நேரம் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான நேரம். அது தப்பாது, கரெக்டான நேரம். அவர் திட்டத்தை, நம்ம திட்டத்தை நம்பிக்கை விடுது, அவரோட திட்டத்தை நம்பிக்கை வைங்க. நம்மளோட இதயம் அவர் திட்டத்துக்கு ஏற்ப சிந்திக்கின்ற இதயமாக மாற ஜெபி. அந்த காத்து நிற்கின்ற காலத்தில் நமக்குள்ள மேலான ஒரு மாற்றத்தை கொண்டு வரா அப்படின்னு சொல்லி விசுவாசம். அந்த நேரத்துக்கு அந்த ஆண்டவரை இன்னும் ஆழமா தேட, அவருக்கு ஏற்றபடியான ஒரு பிள்ளையாக மாற ஜெபிங்க. அர்ப்பணிங்க. உங்க கண்ட்ரோல், நம்ம எல்லாமே நம்ம நினைக்கிற விதத்திற்கு, நம்ம நினைக்கிற நேரத்துக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோ சொல்ல, பொறுமையா இருந்தா சொல்றேன். அந்த நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம், உள்ளத்தை அர்ப்பணிப்போம். எல்லா கட்டுகளும் முளைக்கப்படுத்த மாட்டவரே, எல்லா கட்டுகள் ஆண்டவர நேரத்திற்காக காத்து நிற்க தட்டையாக இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படாத மாட்டவரே, விசுவாசத்தை ஆளப்படுகின்றவர்களாக மாற அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுது. By the cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray.
receive the peace of Christ in the name of Jesus. In the weekend, சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சங்ககிரி சங்ககிரியில மெயினான ஒரு சர்ச், சென்ட் ஆந்தனிஸ் சர்ச்சில் வந்து ஒரு நாள் தியானம் வைத்திருக்கின்றோம். நானும் எங்க குழு நாங்கள் வருவோம், தியானம் வைத்திருக்கின்றோம். அங்கே பூசை, கன்ஃபெஷன், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கும். உங்களால் வர முடிஞ்சது, ஆவியான ஒரு தூண்டுதல் கிடைக்கிது அப்படின்னு சொன்னா வர தயக்கப்படாதீங்க. God bless you. Have a nice day. Thank you. Thank you, brother. Praise the Lord, brother. Thank you.